வணக்கம் நண்பர்களே, அருப்புக்கோட்டையிலிருந்து உங்கள் வேந்தநாட்டு உரிமையாளர். இந்த இடத்துக்கு இப்போ என்ன பொதிகா வந்திருக்கேன்னா, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புதிதாக கட்டப்பட்ட புது பஸ் ஸ்டாண்டு. எல்லோரும் என்னென்னமோ சொன்னாங்க, கேவலமாக கிடக்கு, தேவையில்லாமல் இடிச்சிட்டாங்க, இதெல்லாம் எப்படி கட்டி முடிக்க போகிறாங்க அப்படின்னு. ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கேவலமாக தான் இந்த இடத்த டிராஃபிக் பண்ணி அது பண்ணி இது பண்ணி இப்போ முடிவு அடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முடிவு அடைஞ்சிருச்சு, ஓரளவு வேலை முடிஞ்சிருச்சு. என்ன இந்த குண்டு குடியில் தான் கொஞ்சம் சரி பண்ணாமல் விட்டாங்க, கொஞ்சம் மோசமாக இருக்குது. உள்ளே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வெளியில் செம்மையாக இருக்குது, அழகாக சூப்பராக. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதுக்கே 1 கோடி ரூபா செலவழிச்சோன்னு சொன்னாங்க. அந்த ஆங்கிள் இது மாதிரி போட்டிருக்கோம்ல, அந்த செட்டுக்கு உள்ளே போனோம்னா தெரியும் எந்த அளவுக்கு அழகாக என்னென்ன செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. உள்ளே போய் பார்ப்போம். செம்மையாக இருக்க மாதிரி இருக்கே. வெளியில் பார்க்க தான் மோசமாக இருக்குது. இன்னும் வேலை முடிஞ்சிருச்சுன்னா அப்போ அழகாக இருக்கும். சூப்பராக இருக்குது, அருமையாக கட்டியிருக்காங்க. கான்ட்ராக்டர்லாம் அப்போ கடுமையாக வேலை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. அடுத்து இந்த பக்கம் போகுமா? இது பஸ் உள்ளே வர்ற வழி. ஓ, இது வெளியில் போகிற வழியோ? ஆமாம். செம்மையாக இருக்கு, சூப்பர். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த இத்து போன பஸ்ஸுகளை முதல்ல மாற்றுங்க. இந்த பஸ்ஸுகள் துருப்பிடிச்ச பஸ்ஸுகள் ஓடுறதுக்கு இந்த பெரிய பஸ் ஸ்டாண்டு. இந்த இத்து போன ரோட்டில் போகிற வண்டிங்க போய் அங்கே நிற்கிறதுக்கு இவ்வளோ பெரிய கோடி கணக்கில் செலவிட்ட பஸ் ஸ்டாண்டு. ரோடுகளை முதல்ல போட சொல்லுங்கள், அதுதான் உண்மை. கேவலமான ரோடுகளை வச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டை மட்டும் கட்டி விட்டீங்க. குண்டு குழி இப்படி கிடந்துச்சுன்னா மண்ணள்ளி போடுறது கூட ஆள் இல்லை. 1 மாதம் கிடந்தாலும் அப்படியே போட்டு வச்சுருப்பீங்க. இதெல்லாம் சாதாரண வேலை. இதே பகுதியில் இருக்கிற நண்பர்கள் தான் இது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர். ஆனால் கண்டுக்க மாட்டீங்க, உங்கள் வேலையை தான் பார்க்குறீங்க. விழுந்து எவனும் எந்திரிச்சிட்டு போயிட்டு போகிறான். இந்த பஸ்ஸுகள்லாம் ஓடலாம். கார்களில் போகிறவங்கலாம் பாவம், பைக்கில் போகிறவங்கலாம் பாவம், ஆட்டோவில் போகிறவங்க அதை விட பாவம். பிரசவத்துக்கெல்லாம் போகையில் அந்த சிவன் கோயிலில் சட்டக்குன்னு விழுகுது. அதுக்கு நறுக்குன்னு எதையாவது ஒரு களிமண்ணை போட்டு தான் வேலை பார்த்தா தான் என்ன. உள்ளே வந்திருக்கேன் இப்போ. பாதாள சாக்கடை அதிலிருந்து தான் அந்த என்ட்ரன்ஸில் வெளியில் போய் இப்போ கட்டி வச்சுருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு சந்திக்கும் இந்த இது சாக்கடை. எப்படி போட்டிருக்காங்க, நல்லா போட்டிருக்காங்களா? உள்ளே நல்லா பளபளன்னு கட்டியிருக்காங்க. இங்கே எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். டைல்ஸ் கல்லை போட்டு மேலே கம்பியை போட்டு கலவை போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது. ஆமாம், அதான் உண்மை. தான் டைல்ஸ் கல்லை போட்டு கலவையை கொட்டினா உடஞ்சி உள்ளே விழுகாமல் என்ன செய்யும்? ஆகா, பார்க்கத்தான் பளபளன்னு இருக்குது பஸ் ஸ்டாண்டு. அதுக்குள்ளே எவ்வளோ ஓட்டம் இருக்குன்னு தெரிலையே. ஆமாம், இதை பூசி முழுகுனா நல்லா தானே தெரியும். கேட்க நாதி இல்லையா? கான்ட்ராக்ட்காரவங்க அவங்க இதுக்கு பண்ணுறாங்களான்னு தெரிலையே. இதை என்ட்ரன்ஸை மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்களா வர்ற ஆளுங்க? என்னன்னு தெரில, கேவலமாக தான் கிடக்கு. இது இன்னும் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி உடஞ்சி பூச்சி வச்சுட்டு போனால் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. மறுபடியும் உடனே டேமேஜ் ஆயிருமே. அந்த பக்கம் பார்த்தது ஈத்திரி சாலை. கண்டிப்பாக ஈத்திரி சாலை போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் இருக்கும் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஈத்திரி சாலையும் போட்டு கொடுங்க. மக்கள் எதிர்பார்ப்பு, ரொம்ப நாள் எதிர்பார்ப்பு. ஏதோ முன்ன பின்ன ஏதாவது பஞ்சாயத்து இருந்தால் கூட அதை மறந்துட்டு செஞ்சு கொடுங்க. மக்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். திருவிழா நாட்களில், சட்டி நாட்களில், ஒரு முக்கியமான நாட்களில் கண்டிப்பாக தேவைப்படும்.
அதை இப்போ விட்டுட்டோம்னா அப்புறம் பண்ண மாட்டோம்.